இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நோக்கியா ஹெட்செட் தூக்கிட்டு இந்த ஃபிலிப்ஸ் ஹெட்செட்டாக மாட்ட போகிறோம். நம்ம எதுக்காக அதை இன்னைக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் என்ன ப்ராப்ளம்னா, இதில் ஒரு சைடு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது, இன்னொரு சைடு ஸ்பீக்கர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, நாட் ஒர்க்கிங். என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கனெக்டர் இதில் பிரச்சனையாக இருக்குது. இதில் பார்த்தா தெரியும், ஏற்கனவே இது வந்து மாடிஃபை பண்ண கனெக்டர் தான். இது வந்து டிஃபால்ட்டாக கம்பெனிலேருந்து வரது கிடையாது. இந்த கனெக்டர் நாங்கள் மாடிஃபை பண்ணியிருக்கோம். நம்ம மாடிஃபை பண்ணி இந்த பிரச்சனை வந்துருச்சு. திரும்பவும் இது டிஃபால்ட்டு வர்றது கிடையாது. கம்பெனிலேருந்து வரும்போது இந்த மாதிரி டைப்பில் கனெக்டர் வரும். இது ஆக்சுவலாக வர டைப் கனெக்டரு. நம்ம வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம் இந்த கனெக்டரை. இப்போ இதுலேயும் இஷ்யூ வந்துருச்சு. இதனால தான் நமக்கு ஒரு சைடு ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில் நிறைய பேர் ஹெட்செட் வச்சுருப்போம். நார்மலாக பார்த்தா இந்த ஹெட்செட்டு நமக்கு நல்லா நிறைய பிடிச்சி ஒரு சைடு பிடிச்சிருக்காது. பிடிச்சவங்க இந்த மாதிரி ஹெட்செட் தான் புதுசு வாங்குவோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, புதுசு வாங்க தேவையில்லை. நம்மகிட்ட பார்த்தா நிறைய வீட்டில் நோக்கியா ஹெட்செட் இருக்கலாம், இல்லை இதே மாதிரி ஓப்பன் டைப் ஹெட்செட் இருக்கலாம். ஓப்பன் டைப்னால் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது, இந்த மாதிரி பபுள் ஃபுல்லாக இயர் க்ளோஸ் பண்ணாமல் வெளியில் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். இந்த மாதிரி டைப் நிறையா வச்சுருப்போம். நம்ம என்ன பண்ணலான்னா, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மாற்ற முடியும். நம்ம இஸ்ரேலில் என்ன நம்ம கிடைக்க போனால், இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைக் இல்லை. இந்த ஹெட்செட்டில் ஃபிலிப்ஸ் ஹெட்செட்டில் மைக் இல்லை. நோக்கியா ஹெட்செட் நமக்கு மைக்கோடு சேர்ந்து வருது. நம்ம இந்த மைக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மைக்கிலலாம் நல்லாயிருக்கும், கனெக்டர் நல்லா கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பேஸ் எஃபெக்ட் அவ்வளோவா சரி இருக்காது இந்த நோக்கியா ஹெட்செட்டில். இது வந்து வித்தவுட் மைக்கு. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா SH3590. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பேஸ் எஃபெக்ட் இருக்கும். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நோக்கியா ஹெட்செட்லேருந்து இயர்ஃபோனை ரிமூவ் பண்ணலாம். இந்த கேபிள் தனியாக எடுத்து இதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணால் ஃபஸ்ட் நம்ம இது நோக்கியா ஹெட்செட்டில் ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கேப் மட்டும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் தெரியும், சென்டர் ஒரு லைன் இருக்கும். இந்த லைனில் இந்த இதை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோம்னா வெளியே ஈஸியாக வந்துடும். லைட்டை கம் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறேன், கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா அது ஓப்பனாக வந்துடும். நமக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இதான் அந்த பெரிய ஸ்பீக்கரு. இதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ ரிமூவ் பண்ணி இதை மட்டும் தனியாக கழட்ட போகிறோம். இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். இதை இப்படி மேலே மூவ் பண்ணிக்கோங்க. வந்துருச்சு. இப்போ அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஹெட் இருக்காங்க. இதான் அந்த நோக்கியா ஹெட்செட்டோட ஸ்பீக்கர். இப்போ நம்ம 2 ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த நாட்சை எடுக்கணும். இந்த லாக் எடுத்துட்டோம்னா நம்ம இதை தனியாக வெளியே எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ தனித்தனி எடுத்தாச்சு. நம்ம இந்த ஃபிலிப்ஸ் ஹெட்செட்டில் நம்ம இதை ஹெட்ஃபோன் மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த இடத்துல கட் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல எடுக்கணும் நம்ம ஈஸியாக. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எடுக்க இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நோக்கியா ஹெட்செட் மாதிரி ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்காது. என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வச்சு லைட்டாக இப்படி கோடு போட்டோம். இந்த வச்சு கரெக்டாக வச்சு கோடு போட்டுக்கணும். இப்படி பண்ணிவிட்டு இதில் ஒரு கேப் விழுந்துருக்கும். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேப்பில் ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு லைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணோம்னா கரண்ட் வந்துடும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதில் கேபிளோடு இருக்கும். இதுக்காக 2 கேபிள் இருக்கும். இது நம்ம இப்போ ரிமூவ் பண்ணலாம். வந்துருச்சு. இந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். நம்ம இது மூலமாக போட்டு க்ளோஸ் பண்ண முடியும். நம்ம இதே நம்ம சேர்த்து ரிமூவ் பண்ணணும். இதை எப்போ ரிமூவ் பண்ணுறது, இதை நம்ம நோக்கியா ஹெட்செட்டு இல்லை நம்ம ஹெட்ஃபோனை அட்டாச் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. போட்டாச்சு. இப்போ ஃபிலிப்ஸ் ஹெட்ஃபோனை அதில் சோல்டர் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெட் மார்க் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த ரெட் மார்க்கிங் பக்கத்தில் இருக்க வயரில் நம்ம ரெட்டை சோல்டர் பண்ணணும். அதர் சைடு நம்ம கிரவுண்டை சோல்டர் பண்ணணும். ப்ளஸ்ஸு
இதில் பார்த்துருப்பேன் 2 ஒயர் இருக்கும். இந்த ரெட்டு ஒயர் வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அது ஹெட்ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு ஒயர் தெரியுதா, ரெட்டு. அந்த ரெட்டில் வந்து இந்த ரெட்டு ஒயர் சோல்டர் பண்ணணும், கிரவுண்டு ஒயர் சோல்டர் பண்ணணும். அது இன்னும் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ரீன் தான் ப்ளஸ்ஸு, நம்ம க்ரீனில் இதான் இன்னொரு ஹெட்செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்கும். இந்த ப்ளூக்கு போல் இந்த க்ரீனை சோல்டர் பண்ணணும். அப்போ இந்த கிரவுண்டை எப்போ போல் கிரவுண்டு ஆப்போசிட்டில் சோல்டர் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் சோல்டர் பண்ணியாச்சு. இதாவது இப்போ இன்னொரு ஒயரை பண்ணணும். சோல்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கவரை க்ளோஸ் பண்ணலாம். லாக் பண்ணியாச்சு. இன்னொரு லாக் பண்ணலாம். அவ்வளோதான், லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நோக்கியா ஹெட்செட்டுக்கு ஃபிலிப்ஸ் இதை மாற்றியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இது நோக்கியா, இது வேறு ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் ஹெட்ஃபோன். இது வந்து ஹெட்ஃபோன் மாற்றியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல பேஸ் சவுண்ட். நம்ம புது ஹெட்செட் வாங்காமையே பழைய ஹெட்செட் மேட்ச் பண்ணியாச்சு. இது நம்ம பழைய ஃபிலிப்ஸுக்கு வந்த ஹெட்செட்டு, இது வந்து நோக்கியாவுக்கு வந்து தனியாக கழட்டியாச்சு. இது நம்ம மாடிஃபை பண்ணது. நோக்கியாவோட மைக்கு, அதோட கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபிலிப்ஸோட ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணுங்கள்.